ஆண்டவர் இந்த மே மாசத்துல நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்க துதிப்பீங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி என் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க, இல்லையா? சொல்லுங்க ஏசப்பாவுக்கு. இந்த மே மாசம் நமக்கு எப்படி இருக்க போகிறது? நாம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய போகிறோம். நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்த நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்க போகிறோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் இவர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? 15 வருஷம் நடத்துவாரு, 25 வருஷம் நடத்துவாரு, 34 வயசு வரைக்கும் நடத்துவாரு, 40 வயசு வரைக்கும் நடத்துவார். இல்ல, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் இவர் நம்மை நடத்துவார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய விசுவாசம் சாதாரணமான விசுவாசம் இல்ல தேவ பிள்ளைகளே. எரிகிற அக்கினி சூளையில 7 மடங்கு அக்கினி சூளை போடப்பட்டிருக்கிறது. ராஜா கேள்வி கேட்கிறான், என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொல்லி சவால் விட்டு சொல்லுகிறான். அப்பொழுது அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, ராஜாவே, அதை குறித்து பதில் சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும் அவரை விட்டு நாங்க பெண் வாங்கி போக மாட்டோம். ஒரு சிங்கங்களின் கெபியில போடப்பட்டிருந்த தானியலுடைய நம்பிக்கையை என் ஆண்டவர் வெட்கப்படுத்தல. உன் நம்பிக்கை எப்படி வெட்கப்பட்டு போயிடும்? நீ வெட்கப்பட்டு போயிடுவேன் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிற என் கர்த்தர் உன்னை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், கேட்கிறார் ஒரு வார்த்தை, என் நாமத்தை தரித்த என் ஜனங்களே, நீங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். தாழ்மையோடு நம்ம இருப்போம் தேவ பிள்ளைகளே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வருவோம். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க ஏசப்பாவுக்கு. அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து இந்த மே மாசத்துல உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஜூன் மாசத்துல துதிப்பீங்க. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க ஏசப்பாவுக்கு. காரணம், என் ஜனங்கள், மை பீப்புள் ஷல் நெவர் பி புட் டு ஷேம். ஆமீன் சொல்லுங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்தி வருவார், சம்பூர்ணமாய் சாப்பிட வைப்பார். எப்படிங்க அதெல்லாம் நடக்கும்? நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய சர்வ வல்லமை நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் என்ன பரிந்து பேசி கொண்டிருக்கிறது? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அது ஒரு பக்கம் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறது, இன்னொரு பக்கம் திமிங்கலங்களுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நட்சத்திரங்களை பேர் சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் மனுஷர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் ஒரு பக்கம் ஆபிரகாமின் சந்ததிக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. அந்த கரம் தேவ தூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கே கை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த கல்வாரி ரத்தம் இவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க ஏசப்பாவுக்கு. நீங்க சம்பூர்ணமா சாப்பிடுவீங்க இந்த மே மாசத்துல. உங்களை அதிசயமா ஆண்டவர் நடத்தி கொண்டு வருவார். எந்த காரியத்தை நினைச்சு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க? இந்த கடன் பிரச்சனையை நினைச்சு அழுது புலம்புறீங்களா? என் குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியம் இருக்குது, வியாதி வந்துருச்சு, பலவீனம், சுகவீனம், நோய், வீடு கட்டப்பட முடியல, ஒரு கார் என்னால வாங்க முடியல, ஒரு வேலைக்கு எனக்கு வழி திறக்கப்படலை, ஒரு திருமண காரியம் எனக்கு வாய்க்கப்பட மாட்டேங்குது, என் குடும்பம் இன்னும் எழுப்பப்படலை, என் குடும்பம் இன்னும் கட்டப்படலை, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படலை, இன்னும் எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை இன்னும் அமையலன்னு புலம்பி கொண்டிருக்கிற என் மகளே, என் மகனின் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மே மாசத்துல நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீங்க. சம்பூர்ணம் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா தேவ பிள்ளைகளே? ஆண்டவருடைய குவாலிட்டியை, ஆண்டவர் கொடுக்கிற கரமே எப்படிப்பட்ட கரம்னா, சம்பூர்ணமா ஆசீர்வதிக்கிற கரம் கர்த்தருடைய கரம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் அவனுக்கு பரிபூர்ணமாய் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. இதை எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? என் கூட சத்தமா வலது கரத்தை வைத்து இயேசுப்பா பார்த்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம். அதில் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1, 2, 3. தாவீது அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேயக்கர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகி
சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரர்களும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் கர்மேல் ஊரான நாபாலின் மனைவியா இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். திடப்படுத்தி கொண்டான். ஆமீன் சொல்லுங்க. இந்த திடமனது, அந்த திடமனது தான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு வேணும். ஆமீன் சொல்லுங்க. நமக்கு வேணும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு சில சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒரு சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது என்ன பண்ணிடுவான், இதுக்கு மேலே வாழ முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவான், தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுவான். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் தாவீது சத்தமிட்டு அழுதானாம். எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் சுச்சுவேஷனை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். வீடு எரிக்கப்பட்டிருக்கிறது, மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவன் எல்லாம் என்ன பண்ணுறான், கல்லை எடுத்துக்கிட்டு யார் மேலே அடிக்கணும்னு வெறியா இருக்கிறான். தாவீதின் மேலே கல் அடிக்கிறதுக்கு வெறியா இருக்கிறான். இவனை நம்பி தானே நம்ம வந்தோம், இவனே நம்மளை கைவிட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டான், நம்மளுடைய மனைவி பிள்ளைகளும் எங்கே போயிட்டாங்க, சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்கன்னு அழுது புலம்பி கொண்டிருக்கிறாங்க. பலன் இல்லாமல் போக மட்டும். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் என்ன பண்ணான், தன்னை திடப்படுத்தி கொண்டான் கர்த்தருக்குள்ள. அதுதான் நமக்கு வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்லுவார், 3 முறை சொல்லுவார், பலங்குண்டு திடமனதாயிரு, பலங்குண்டு திடமனதாயிரு, பலங்குண்டு திடமனதாயிரு சொல்லி நான் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனா இஸ்ரவேல் ஜனங்க வந்து சொல்லுவாங்க, நீர் பலங்குண்டு திடமனதாய் மாத்திரம் இரும், தேவன் நமக்கு சொல்லுகிறபடி மாத்திரம் இரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனங்களே வந்து ப்ராபஸை சொல்லுவாங்க, பலங்குண்டு திடமனதான் இருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப கவனிங்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில உண்மைதான், பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படியே நெருக்கி கொண்டிருக்கிறது. கசக்கு பிழிஞ்சு அப்படியே முடிஞ்சதுரா வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் நம்ம நெருக்கி கொன்று போடுகிற அளவுக்கு வரும். ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க தேவ பிள்ளைகளே, எகிப்து தேசத்துல கோசே நாட்டுல மாத்திரம் வெளிச்சம் இருந்ததுன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். எவ்வளவா ஒடுக்கப்படுற, பரவாயில்ல சோத்திரம் பண்ண, எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்டு என்ன சொல்லுகிறான், ஏபோத்தை என்னிடத்துல கொண்டு வான்னு சொல்லி ஆசாரியனை பார்த்து கூப்பிடுகிறான். ஆசாரியன் என்ன கொண்டு வருகிறாரு, ஏபோத்தை கொண்டு வந்து கரங்களில கொடுக்கிறார். ஏபோத் என்பது எதை குறிக்கிறது, அது ஒரு சாக்கை போல இருக்கும், அது தாழ்மையை குறிக்கிறது. ஆசாரியன் என்பது எதை குறிக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறது, ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கிறது, திருச்சபை தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. நம்ம திடப்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போகணும். ஆண்டவருடைய சன்னிதானத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். லார்ட் ஷல் ஐ கோ மாஸ்டர், லார்ட் ஷல் ஐ கோ திஸ் பிளேஸ், ஆண்டவரே நான் போகலாமா, லார்ட் ஷல் ஐ பர்சியூ திஸ் ட்ரூப், ஆண்டவரே இந்த சேனையை நான் பின்பற்றி போகலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில முழங்கால் படியிடுங்க. உங்கள் பிரச்சனையில போராட்டம் உச்சகட்டத்துல இருக்கும் பொழுது முழங்கால் படியிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் சித்தமா இருக்கிறீர்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகன்னு கர்த்தர் சொல்லுவார். ஆமீன் சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு இதுதான் நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, சிலுவையில நமக்காக பாராட்டின அன்பு. அது கொஞ்ச நெஞ்ச அன்பு கிடையாது தேவ பிள்ளை. உனக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார், உனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். காட்டு மிராண்டித்தனமான போர் சேவகர்கள், அடிப்பதையே தங்கள் தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிற போர் சேவகர்கள் 40 தடவை ஓங்கி ஓங்கி அவருடைய முதுகில் அடித்தார்கள். அந்த சதையெல்லாம் பீத்து தொங்கினது. எதற்காக தேவ பிள்ளைய, எதற்காக தேவ மகனே மகளே, எதற்காக? நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒன்றுக்காக தான் ஆண்டவர் சிலுவைக்கு போனார்.
அது என்றைக்குமே மறந்துடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் வீட்டு காரியங்களில் எருக்கலமாக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் உன் வீடு கட்டப்படும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு திறந்த வாசலை உனக்கு முன்புதான் நான் வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மோதி பார்க்கும், ஆனால் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பேதுருவே, நீ கல்லா இருக்கிற, நீ கல்லா இருக்கிற, உன் மேல என்னுடைய சபையை நான் கட்டுவேன், உன் மேலதான் என்னுடைய சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்ணுவதில்லை, மேற்கொள்வதில்லை. மோதி பார்க்கும், ஆனா ஜெயிக்க முடியாது. காரணம், அவன் தலையை, அந்த சத்ருவினுடைய தலையை நசிக்கிறவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலையில வச்சு வாட்டி வதைத்தாங்க, ஆனால் ஆண்டவர் விட்டுட்டாரா? விடலையே. இந்த இடத்துல தாவீது என்ன பண்ணுகிறார்? ஆண்டவரே, நான் இந்த சேனையை பின்பற்றி நான் போகலாமா அப்படின்னு கேட்கிறார். ஒரு வார்த்தை கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல நம்ம முறையிடுகிற ஒரு பக்குவம் நமக்கு வேணும். நான் போகலாமா, நான் செய்யலாமா? What should I do now, master? What should I do now? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, எனக்கு நான் செய்யறேன். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார்.